ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்ப்பா. இப்போ மற்ற படத்துலலாம் டான்ஸில் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பசங்களை சகிக்க முடியாது. ஆனால் இதில் பிள்ளைங்களோட வந்து நல்லா பொறுமையாக அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து பார்க்கலாம், சிரிப்பு எல்லாமே இருக்குது. மூவியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னங்க? காமெடி தான் சார் ப்ளஸ். காமெடி ப்ளஸ். படம் ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது. படம் வெரி ஹாப்பி, மனசு ரிலீஃபாக இருக்குது. படம் டென்ஷன் இல்லாத அளவுக்கு பார்க்கலாம், நல்லா இருக்குது படம். எனக்கு வந்துட்டு மகேஷ் சார் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், அவங்க அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் சார் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்து ஒரு வில்லனாக தான் பார்த்துருக்கோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபன்னு தான். ஸோ படம் போர் அடிக்காமல் நல்லா இருக்குது சார், இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. இல்லை, கதையை வந்து அவங்க இன்னும் எடுத்துகிட்டு போயிருக்கலான்றது வந்து ஒரு பக்கம் சின்ன கருத்து இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு அண்ட் இனியா போத் காம்பினேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. அந்த மெசேஜுக்காகவே போய் பார்க்கலாம், பசங்க சொல்கிறேன், மெசேஜுக்காகவே போய் பார்க்கலாம். மூவியில் செம்மையாக இருந்துரு, காமெடி தான் செம்மையாக இருந்துது, சிரிப்பு அடக்க செம்ம. இப்போ வந்து நிறையா மூவிஸில் வந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தோன்னா பேட் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து இதில் இல்லை, நல்லா காமெடி கலந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான மூவி. மூவி உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களோட சேர்ந்து இந்த படம் பார்க்க வேண்டிய படம். படம் பார்த்தீங்களா, ஒரு நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார், சுந்தர் சி இருக்காருங்களா, காஞ்சனா, அதுமாரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. படம் நல்ல லெவலில் இருக்குது. உண்மையிலே நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ நல்ல படம் வந்து கிராம ஸ்டோரி மாரி தான் பார்க்குறது இருந்துச்சு. ஆனால் படம் பார்க்கக்குள்ள தான் தெரியுது, படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஆர்ஆர் விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி கலந்த ஷோ தான், நல்ல ஒரு இதுதான். யோகி பாபு சார் படம் ஃபஸ்ட்லேயும் இருக்கார், எண்ட்லேயும் இருக்கார். நல்லா இருக்குது, படம் ஃபுல்லாகவே இருக்குது, நல்லா இருக்கார், நல்லா பண்ணியிருக்காரு. மூவி நல்லா இருக்குது சார். வேறு என்ன சொல்லணும், யோகி பாபுவோட ஆக்டிங் நல்லா இருக்குது, அவருடைய இது நல்லா எனக்கு பிடிச்சிருக்குது. அந்த மொட்டை அவரும் நல்லா நடிச்சிக்கிறாரு. படமே நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம் சார். வேறு என்ன அதாவது வந்து நான் என்ன சொல்கிறது, குடும்பத்தோடு பார்க்குறது நல்லா ஒரு இதுவாக இருக்குது. அவர் கேரக்டர் உண்மையாலுமே நல்லா இருக்குது. வேறு அந்த ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேர் நாடகம் நல்லா இருக்குது. மொட்டை ராஜேந்திரன் அவர் நடிப்பும் நல்லா இருக்குது, எல்லார் நடிப்பும் நல்லா இருக்குது. அவர் பேர் என்ன, எதிர்நீச்சல், அவரும் நல்லா நடிச்சிருக்கிறார். அவர் சூப்பராக நடிச்சிருக்காருப்பா, பரவாயில்லப்பா. இது மாதிரி படம் இன்னும் நடிக்கணும் அவர். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான் இது. சின்ன பசங்கள்லேருந்து அண்ணன் தம்பி கூட உட்காந்து பார்க்கலாம், கொடுத்த காசுக்கு ஒர்த்து. மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்னா வந்து லாக் ஆகாமல் எல்லா இடத்துலையுமே பக்காவாக போகுது, பக்காவாக இருக்குது. ஸ்ரீதேவ் மாஸ்டர் டான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு, உண்மையாக அதுவும் சூப்பராக இருக்குது. ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் டான்ஸ் ஆடாத மாதிரி எப்படி சொல்லுவோம், நார்மலாக நல்லா இருக்குது. பக்காவாக என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்கலாம் ஃபேமிலியோட. இல்லை, அதுதான் கதைன்னு பார்த்த அந்த அளவுக்கு எதுவும் ரொம்ப ஆழமாலாம் இல்லை. ஒரு கிரீடத்தை வச்சு தான் கதை போகுது. மீதிபடி எல்லாமே படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக யோகி பாபு தான் கதை. அது படம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அது புரியும். அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சில பேய் படம் அப்படின்னு சொல்ல ஒரு சில இடத்துல லாக் ஆகும், என்னடா இதெல்லாம் லாஜிக்கே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. இது அப்படிலாம் இல்லை, நார்மலாக எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு லாகுமே இல்லை. ஒரு மூவி எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே ஃபுல் காமெடி தான், ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் யோகிபா ஃபுல்லாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எங்களுக்குள்ள ஒரு இது. அவர் பாதியில் வரதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் யோகிபா ஃபுல்லாக இருந்திருந்தா இன்னும் நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருந்திருக்கும். ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குது சார், ஃபன்னாக இருக்குது. பட் என்ன போர் அடிக்காமல் நல்லா லாஸ்ட் வரையுமே, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் போர் அடிக்காமல் போயிட்டுருக்கு சார். யோகா சார் கொஞ்சம் இடையில வந்திருக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் சார் வந்திருக்காங்க, ஃபுல்லாக வந்திருக்கலாம். மற்றபடி போரிங்லாம் எதுவும் கிடையாது சார். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மெயினாக குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இப்போவே பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட பார்த்தாங்க சார். மூவி சூப்பராக இருந்துச்சு, காமெடி நல்லா இருந்துச்சு. அந்த லைட்டாக ஹாரர் இருக்குது, அவ்வளோதான். அந்த மொட்டாங்கில் ஒருத்தர் அவர் சாமி செம்மையாக இருந்தது, நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். செம்மையாக இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. டான்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில், ஸ்டெப் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹீரோவை ஒரு வில்லனாக இருக்காங்க, ஒரு காமெடி எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க செம்மையாக. இதில் எதுவும் போர் நல்லா இல்லைனால சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் ஒரு பேயின்ற ஒரு இதில் வரும்போது அவருடைய கேரக்டர் நல்லா இருக்குது.
போர்னு இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பசங்களோட ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை நல்லா இருக்குங்க, மேக்கிங் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. யோகி பாபு சார் வந்து வெயிட் ரோலாக பண்ணியிருக்காரு. அது எப்படி பண்ணியிருக்காருன்னா வித்தியாசமான கேரக்டர் இதில் பேயா பண்ணியிருக்காரு. அதுலேயும் கொஞ்சம் சீன் வந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு அவர். மற்ற நடிகர்களும் புதுசாக பண்ணவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சென்றாயன், மொட்டை ராஜேந்திரன், அந்த புதுசாக பையன் மனோஜ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மகேஷ் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால் அவரோட ட்ராக் தனியாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. பாலசரவணன், சென்றாயன் எல்லாருமே, மொட்டை ராஜேந்திரன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், சீன் பை சீன் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதாக போனாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாக போகுது, நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா சிரிக்கலாங்க. இந்த படத்துக்கு வந்தால் எல்லாம் சிரிச்சுட்டு போகலாம். நல்ல காமெடியான என்டர்டெயின்மெண்டான படம் வந்து. இது பேய்லாம் இல்லை, பேய்கள் வந்து காமெடி. ஃபஸ்ட்டு காமெடி தான் அதில் மெயினே. ஃபுல்லாக இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறது, இப்போ நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே அதில் இம்பார்ட்டன்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை, யோகி பாபுவோட ப்ரெசன்ஸ் ஃபுல்லாக இல்லைனாலும் அவர் இருந்த ப்ரெசன்ஸ் வரைக்கும் லைக் ஹாஃப் த மூவி வந்துட்டார். ஸோ அவர் தான் மெயினே இந்த படத்துக்கு. அவரோட காமெடியும் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அவர் ப்ரெசன்ஸ் ஃபுல்லாக இல்லைனாலும் அந்த ஹாஃப் த மூவி வந்ததுமே அது ஈக்குவலாக இருக்குது, ஃபுல் மூவி ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ அவர் தான் மெயின் கேரக்டர் இதில். கதைனா என்ன, உங்களுக்கு என்ஜாய்மெண்ட். கதைனா என்ன, ஈக்குவலாக எல்லோரும் ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த மேல் இருக்காங்க, கீழே இருக்காங்கன்ற பாகுபாடு இல்லாமல் பார்க்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும். யோகி பாபு கேரக்டர் நல்லா இருந்தது. மொட்டை ராஜேந்திரன் கேரக்டர் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. புது மொபைல் சொல்லி ஆகணும், நல்லா நடிச்சிருக்காரு. அவரும் காமெடி பண்ணியிருக்காரு, டான்ஸ் ஆடியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அவருக்கு. தூக்குத்தோரை தான் சார் பார்த்துட்டு வந்தேன். காமெடி தான் சார், காமெடி தான். பாலசரவணன், அவர் யோகி பாபு சார், பாலசரவணன் சார், யோகி பாபு சார், மொட்டை ராஜேந்திரன் சார் நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க சார். ப்ளஸ் என்னன்னா இதில் மொட்டை ராஜேந்திரன் சார் வெஸ்டர்ன் டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காருங்க சார். அந்த ஓப்பனிங் சாங் ஒன்று நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க சார். கதைன்னு எடுத்துகிட்டா ஒரு சிம்பிளாக நார்மலானதான் சார். அதாவது கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி ஒரு இதுக்கு ஆசைப்படுறது, அப்போ கடைசியில் பாசம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு தெரியுதாங்க சார். ஃபேமிலியோட ஃபேமிலிக்கான ஒரு படம் தான் சார். இல்லை, பேயா பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவர் வந்து பேயா வராரா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறதுனா லைக் ஆச்சரியத்தோடு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவுமே ஒரு ஜானரில் அவரை பார்த்துட்டு டக்குன்னு அவர் வந்து பேயா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஃபன்னோடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, போரிங் இல்லாமல் இருக்குது படம், ஃபன்னாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம் 100%. மாற்றிருக்கலாம்ன்றது வந்து மேபி காமெடியன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதில் எப்படின்னா இன்னும் ஒரு சாங்ஸ் எதனா ஆட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. அண்ட் ஃபைட்ஸ் இன்னும் நல்லா இருந்திருக்கலாமோன்னு தோணுது, ஒரு சின்ன கருத்து. மகேஷ் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 100% ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அவர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காரு. அது 100% அவருக்கு சூட் ஆகுது. அண்ட் போத் சப்போர்ட்டிங் கேரக்டர் சென்றாயன் அண்ட் இன்னும் பாலசுப்ரமணியம், ஸோ 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா அந்த படம் அவ்வளோ இருந்திருக்காதோ, ஒரு ஃபன்னாக இருந்திருக்காதோன்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. பேயா பார்க்கறது அது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை தான் எடுத்திருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் பேயா இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஓகே, நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் ஆணவமாக இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பிங்கன்றது ஒரு ஆணவம் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்றது முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான் சார். அதை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், கிட்ஸ் குழந்தைங்களோட என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம் சார்.